கப்ப கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இது மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, ஒரு சில ஊரில் கொச்சி கிழங்குன்னு கூட சொல்லுவாங்க கோயம்புத்தூர் பக்கம். இது வந்து சட்னி, இதுக்கு அரைச்சது. இதோட ரெசிபி உங்களுக்கு இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குது, அதில் பாருங்கள். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. கப்பக்கிழங்கு ரெடி. கப்பக்கிழங்குக்கு வந்து ஒரு சட்னி. இது வந்து சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு பாதி அளவுக்கு வதக்கியிருக்கு, கருவேப்பிலை போட்டு. அது போக வத்தல், அதுவும் நல்லா நிறைய எடுத்து வதக்கியிருக்கு. காஞ்ச வத்தல், மிளகா வத்தல். இப்போது இந்த வதக்கின வெங்காயத்தையும் வத்தல் இதில் உப்பு போட்டு மிக்சியில் அடிக்க வேண்டியதுதான். உப்பு, கொஞ்சம் போல் தண்ணி இதில் ஊற்றிக்கணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றினோம்னா குழம்புன்னு வந்துடும். இதுக்கு மேலே வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி சொல்ல வேண்டியதுதான். கிழங்குக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ். கிழங்கு ரெடி, சட்னி ரெடி, ரெண்டையும் சாப்பிட போகிறோம். இந்த உரப்பு வந்து உங்களுக்கு தேவைக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உரப்பு நிறைய போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் போட சொன்னேன். உங்களுக்கு தேவையான காரத்துக்கு நீங்கள் வந்து வத்தல் குறைச்சிக்கலாம்.